செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்கிற சத்தியம் தகப்பனே அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக, பலப்படும்படியாக, அநேகருக்கு முன்பாக இவர்கள் சாட்சியுள்ள ஜீவியம் வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட இந்த வியாழக்கிழமை காலையில கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாக, நீர் எங்களோடு இடைபடும்படியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்புல தியானித்து வருகிறோம் இல்லையா? நீங்க எல்லாம் நோட்ஸ்ல எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இந்த புதிய வருஷத்துல வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த 4 வாரமாக நம்ம அதை தியானித்து வருகிறோம் இல்லையா? கர்த்தர் வழி நடத்துகிற தேவன். நிச்சயமாகவே நம்மை அழைத்த தேவன் கைவிட்டு விடவே மாட்டார். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, நான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்ண, ஆனா பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன். அவர் நிச்சயமாகவே வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? நம்ம ஆதார வசனமா நம்ம கடந்த 4 வாரமாக வாசிக்கிற வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இல்லையா? யாராவது ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நம்ம அடிக்கடி வாசித்து கொண்டே இருக்கிறோம். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே இல்லையா? நம்ம நினைக்கிற போக்குக்கெல்லாம் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. கர்த்தர் எது பிரயோஜனமா இருக்கு நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம்னு அவர் நினைக்கிறாரோ அதன்படி அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா? இதை நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கிறேனே இல்லையா, நான் இதுக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறேனே, இது எனக்கு தேவையா இருக்குதே, எனக்கு ஏன் வழி திறக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறவர்களாக இல்லாதபடி, யோசித்து கொண்டு இருக்காதபடி, நான் கேட்கிற காரியம், நான் போக வேண்டிய பாதை, நான் செய்ய வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுவாரா? கர்த்தர் அதை எனக்கு தர சித்தம் உள்ளவராக இருக்கிறாரா? ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆகையால அநேக காரியங்களை இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நீங்க நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அப்படியே திருப்பி பாருங்க. முதலாவதாக நம்முடைய தனிமையின் மத்தியில் அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எலியாவினுடைய வாழ்க்கையில நம்ம அதை தியானித்தோம். இரண்டாவதாக வழி விலகி செல்லும் போது இல்லையா அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி யோனாவினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானித்தோம். இழப்புகள் மத்தியில எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாக வழி நடத்துவார் என்று சொல்லி தாவீதினுடைய சிக்லாக் அனுபவத்தை நம்ம பார்த்தோம். நான்காவதாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவாக்கி வழி நடத்துவார் என்று சொல்லி கானா ஒரு கல்யாணத்துல நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். இன்றைய நாளில கூட ஐந்தாவதாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற ஒரு காரியம், நம்முடைய பாவத்தை மன்னித்து வழி நடத்துகிற தேவன். நம்முடைய பாவத்தை மன்னித்து அவர் வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம், ஏதாவது குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பழிச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி இனிமேட்டு என் கண் முன்னாடியே நிக்காத, போடி போயிடு, இனிமேட்டு வீட்டுக்குள்ள வந்துடாத, இனிமேட்டு எங்க குடும்பத்தோட சகவாசம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு புது வாழ்வை கொடுத்து வழி நடத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து.
5வது காரியமாக இன்றைய நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம், பாவத்தை மன்னித்து வழி நடத்துகிற தெய்வம் இல்லையா? வேதாமத்துல நீங்க இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலாம் அற்புதத்தை செஞ்சாரோ, ஒன்று அவர் மனதுருகி அற்புதத்தை செஞ்சதை பார்ப்போம். அடுத்தது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் பாவம் செய்யாது இல்லையா? அப்படிதான் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி ஒரு மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். வெளியேறப்பட்ட அவருடைய திரு ரத்தத்தை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்ம விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 2ஆம் அதிகாரம். இதுல ஒரு சம்பவம் நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். 1ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இதுல நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் இல்லையா? இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு வராரு. ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு மனிதனுடைய வீட்டுல போய் அங்க இருக்கிறாரு. நடந்தது என்ன அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திரளான கூட்டம் அந்த வீட்டை சுற்றி இருக்கு. வீட்டுக்குள்ள போக முடியாது, வர முடியாது, அப்படியான ஒரு கூட்டம் அந்த இடத்துல காணப்படுகிறது இல்லையா? 2ஆம் வசனம் சொல்லுது, இடம் போகாதபடிக்கு அவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல காணப்படுகிறது இல்லையா? அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. 4 பேர் சுமந்து கொண்டு வந்து, அந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது இல்லையா? உள்ள போக முடியாதனால என்ன பண்றாங்க, மாடியிலேயே அந்த ஏறி ஓட்டெல்லாம் பிரிச்சு ஓட்டு வழியா அந்த இல்லையா அந்த கட்டுல இறக்கி இந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படியே இந்த இமேஜின் பண்ணி பாருங்க. நடந்தது என்ன இல்லையா? அது திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து அதை அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. அதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிப்போம். 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்களா யாராவது. விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. எடுத்து நல்லா பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, 4 பேருடைய விசுவாசம் தான். 4 ஆமா, அந்த 4 கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் போது வந்து கேட்பாங்க இல்லையா, எனக்கு சுகம் கொடுங்க, உமக்கு சித்தமான எனக்கு சொத்தமாக்குங்க, எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாருடைய விசுவாசம்? சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறான். பாவத்தை மன்னித்து வழி நடத்துகிற தேவன். இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம், நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், இந்த உலகத்துல தேவையுள்ளோர் அநேகர் இருக்கிறாங்க. பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு அநேகர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா போதும். அவர்கள் நம்முடைய விசுவாசம், நமக்குள்ள விசுவாசம், அவங்களுக்கு விசுவாசம் இருக்குதோ இல்லையா அது அடுத்த விஷயம் இல்லையா? அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா அது கர்த்தர் கனப்படுத்துவார். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம ஒருத்தரை கூட்டு வந்து, ஏசப்பா இவர்களை ரட்சிங்க, ஏசப்பா இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இவருடைய கண்ணீரை தொடுங்க, இவருடைய கடன் பாரத்தை நீக்கி போடுங்க, இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம
யாரை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்து விடுகிறோமோ கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில நாம செய்கிற காரியம் என்னன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறோம். நீ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கப்பா, நீ ஒரு பாவி, நீ ஒரு இது, நீ இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, நீ இதெல்லாம் விட்டுடு, அதுக்கப்புறமா தான் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம சொல்லலாம், பாவம் செய்கிறது தவறுன்னு சொல்லலாம். ஆனா அவரிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர்களை அழைத்து வருகிற பணியில நாம் மும்முரம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். 4 பேருடைய விசுவாசம் கர்த்தர் அதை பார்த்து அந்த மனிதனுக்கு, திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை எழுந்து போகும்படியாக கட்டளையிடுகிறார். அவன் அந்த அந்த படுக்கையை தூக்கி கொண்டு எல்லார் முன்னாடியும் அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லார் முன்னாடியும் அவன் கடந்து செல்கிற ஒரு காரியம். 12வது வசனம் வாசிப்போம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பாவங்களை மன்னித்து வழி நடத்துகிற தேவன் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ இயேசு கிறிஸ்து வந்த காலகட்டத்துல அவர் அற்புதத்தை செஞ்சுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் இன்றும் பிதாவினுடைய வலது பாசத்துல வீற்று இருக்கிறார். அவர் மகிமையோடு திரும்ப வரப்போகிறார். யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு அவர்கிட்ட வருகிறாங்களோ, உண்மையான மனதோடு வருகிறார்களோ, அவர் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிற அவர் தேவனாய் அவர் இருக்கிறார். பாவிகளா இருக்கிற அநேகருடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவரை இல்லையா அங்கீகரித்திருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணியை செய்யும்படியாக அவர் நம்மை இந்த இடத்துல அவர் வைத்து சேர்ந்திருக்கிறார் இல்லையா. அதுதான் அவருடைய கடைசி கட்டளை. உலகம் எங்கேயும் போய் சுவிசேஷத்தை நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணியை செய்யும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ற இந்த 4 பேர் என்ன செஞ்சாங்களோ அதே போல அநேகரை இயேசு கிறிஸ்துவிடத்துல வழி நடத்தும். கொண்டு வருகிற பணி மட்டும்தான் நம்முடைய, மிச்சத்தை அவர் பொறுப்படுத்திப்பார். விதைக்க வேண்டியதுதான் நம்முடைய பணி. விதைச்சிடுவோம். அவர் விளைய செய்கிற தேவன் அவராக இருக்கிறார். இதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, 38 வருஷம் இல்லையா பிரச்சனையில இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா 1-14 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல இல்லையா. யோவான் 5:5வது வசனத்தை வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மனிதனை குறித்து இல்லையா இயேசு கிறிஸ்து தேடி போறார். இயேசு கிறிஸ்து தேடி போய் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இல்லையா. அந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அந்த பெதஸ்தாண்ட ஒரு குளம் இருந்தது. அங்க தேவதூதர்களை எப்ப அந்த குளத்தை குளக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல முதல்ல இறங்குறவங்களுக்கு சுகம், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் கிடைக்கும். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த 38 வருஷம் அந்த மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் லைஃப் என்ன பண்ணிருப்பான், அவனுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள வந்திருக்கும். இனிமே அவ்வளவுதான், என்னை தூக்கி அந்த இடத்துல தண்ணிக்குள்ள போடுறதுக்கு ஆள் இல்லை, என் லைஃப் இவ்வளவுதான், இங்கேயே நான் செட்டில் ஆயிட்டேன். அந்த குளத்துக்கு வரவங்க போறவங்க, அந்த பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு ஜப ஆலயத்துக்கு வரவங்க போறவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு என் காலத்தை இப்படியே ஓட்டிடலாம், இப்படியே முடிச்சிடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுக்குள்ள ஒரு எண்ணம் இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு மனிதனை அவனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, பாவங்களை மன்னித்து அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக, அவனுக்கு ஒரு புது ஜீவன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தேடி வருகிறத பார்க்கிறோம்.
எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனா இந்த மனிதன் பக்கத்துல வந்து இல்லையா கர்த்தர் கேட்கிறார். இந்த மனுஷன் கேட்கல. அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறது மனுஷனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் கூட ஒரு திரளான கூட்டம் இருந்தது. ஆனா அந்த மனிதனுக்கு அவரை பத்தி தெரியல. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இல்லையா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இல்லையா. உடனே அவன் சொல்லியிருக்கணும், ஆமா நான் சொஸ்தமாகறேன்னு சொல்லி. அவன் வந்து பழைய கதையெல்லாம் பேசுறான். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் கர்த்தர் கேட்கிறதற்கு பதில் சொல்லாதபடி, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இந்த மனிதனுடைய காரியங்களை பார்க்கும். என்னை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை, வேற மற்றவங்க முன்னாடி போயிடுறாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். 8வது வசனத்தை, இயேசு அவனை நோக்கி, எழுந்திருவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு இல்லையா. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறாரு இல்லையா. 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அவனுக்கு நான் சுகம் கொடுத்துட்டேன், ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாத. பாவத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்லாதபடி, சுகத்தை கொடுக்கிறது மட்டுமல்லாதபடி, விடுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் வழிகாட்டுகிறார். இனிமே பிரச்சனை வராம இருக்கணும்னா நீ பாவம் செய்யணும். மறுபடியும் பாவத்துக்கு போனேன்னா கேரண்டி கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் அநேக காரியங்கள்ல இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அநேக காரியங்கள்ல இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மறுபடியும் நாம உளையான சேற்றுக்கு திரும்பி கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை எடுத்து நல்வழிப்படுத்தினார். ஆனால் நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன். இனி பாவம் செய்யாதே. இன்றைய நாளில் ஒரு விசை கூட அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இனி பாவம் செய்யாது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். பாவத்தை மன்னித்து வழி நடத்தி, இந்த நாள்ல ஒரு விசை பாவம் எனக்குள்ள வந்து விட்டது, மறுபடியும் கர்த்தர் அருவருக்கிற காரியம் எனக்குள்ள வந்து விட்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருந்தால் கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புரவாகுவோம். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே அந்த காரியங்கள்ல நான் தொடர மாட்டேன், இனிமே அந்த போதை வஸ்தை தொட மாட்டேன், இனிமே அந்த தேவையான உறவுகளுக்குள்ள நான் செல்ல மாட்டேன், இனிமே நான் இல்லையா என்னென்ன காரியத்தை பஸ்ஸாவியான உணர்த்துகிறாரோ அதை சொல்லி நம்ம இந்த நாள்ல ஒப்புரவாகுவோம். அதுல இருந்து நம்மை விலக்கி அவர் நல்வழிப்படுத்துகிற தேவனாக, வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதிக கேடு ஒன்று வராதபடி இல்லையா, பாவம் செய்யாது. அதே போல திமிர்வாதக்காரன இனி பாவம் செய்யாது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம். பாவம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இல்லையா. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அநேகருக்கு பாவம்னால என்ன அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. வெளியில நான் எல்லாம் நல்லா தானே இருக்கேன், எல்லாரும் கூட நல்லா தானே பழகிட்டு இருக்கேன், நான் எல்லாமே நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கேன், ஆவிக்குரிய சபைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் இல்லையா. பாவம் நம்முடைய இருதயத்துல சிந்தையில கர்ப்பம் தரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளியில பாக்குறதுக்கு நல்லவர்களாக, மற்றவங்கிட்ட நல்லா பழகலாம், பேசலாம், சிகரெட்டு, தண்ணி இது போன்ற காரியங்கள்லாம் இல்லாம இருக்கலாம், ஒழுக்கமுள்ள ஜீவியம் வெளியில காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது, நம்முடைய சிந்தையில இருக்கிறது, வெளியில மற்றவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் நம்முடைய இருதயத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் இன்றைய நாளில அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்று என்றுதான், கர்த்தருடைய பாதத்துல
அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும். இனிமே என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் உண்டு, என்னுடைய சிந்தையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் உண்டு. நான் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எனக்குள்ள இல்லாதபடி தேவையான காரியங்களை மட்டுமே உள்ளே வைத்துக் கொள்வேன். அருவருக்கிற காரியங்கள், பாவமான காரியங்கள் என்னுடைய சிந்தையில வராது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாடுவோம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுவித்து வழி நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருந்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரத்துல பாவம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நினைச்சு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லி, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் நான் சொல்லுறேன், இது நான் நோட் பண்ணி வச்சுங்க. பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல், இந்த வார்த்தைகள் அடிக்கடி நம்ம ஜபிக்கும் போதோ இல்லையா பிரசங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். இதுக்கெல்லாம் வித்தியாசம். நிறைய நேரத்துல எல்லாத்தையும் ஒரே லைன்ல பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அப்படின்னு சொல்லி ஒரே மீனிங்ல நம்ம போயிடுறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுக்கிறது. பாவம் என்றது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய சிந்தையில, எண்ணத்துல, இருதயத்துல இருக்கிற காரியம், அதுதான் பாவம். அது வெளியில யாருக்கும் தெரியாது. தவறான சிந்தை. குற்றம் என்பது அந்த சிந்தனையினால வெளியில அந்த காரியம் ஒரு ஆக்ஷனா வெளியில வருது இல்லையா, அது குற்றம். நமக்குள்ள கர்ப்பம் தரிக்கிற அந்த பாவம், உள்ளான தவறான சிந்தனை வெளியில ஒரு ஆக்ஷனா வருகும்போது, ஒரு செயல் வடிவத்துல வருகிறது. அந்த செயல் வடிவத்துல நம்ம அதை செய்கிறது, அது குற்றம். அடுத்தபடியாக அக்கிரமம். அந்த குற்றம் மனிதர்களுக்கு எதிராக, ஒரு மனிதனுக்கு எதிராக இன்னொரு மனிதன் நம்ம செய்யும் போது அது குற்றமாக மாறுகிறது. மீறுதல் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, மீறுதல்கள் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா. இதனுடைய வித்தியாசத்தை அறிந்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கையில பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியா வழி விலகிடவே முடியாது. ஒரு இருதயத்தின் சிந்தைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பாவங்களை மன்னித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆத்மாவும் அழிந்து போகிறது அவருக்கு இல்லையா, அவர் விரும்பாத ஒரு காரியம். இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரிடத்துல நம்ம நோக்கி பார்ப்போம், கர்த்தரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வருடத்துல வழி நடத்துவார் என்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை மன்னித்து வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசி வருகிறீங்க. எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை அப்பா சோஸ்திரம் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளில கூட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கிற காரியத்தை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை மன்னித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகளை தகப்பனே நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், இருதயங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா சோஸ்திரம், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. ஒருவேளை நம்முடைய இருதயத்துக்குள்ள திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான காரியங்கள் காணப்பட்டால் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பாவங்களையும் மன்னித்து கர்த்தர் நீர் எங்களை புது வழியில நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடந்து கொண்டு எங்களுடைய இருதயத்துல இப்படியான கேடுபாடுகள் இல்லாமல் இருந்தால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக சிக்கி தவிக்கிற அநேகருக்கு இந்த சத்தியத்தை எடுத்து செல்கிறவர்களாக நாங்கள் மாற உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உம்முடைய நீதியா இருக்கிறபடியினால எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தேவையோடு வந்திருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க.
இந்த நாளில தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதிசயத்தை நடத்தி கொடுங்க. மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜெபத்துல கலந்து கொண்டு அப்பா சோஸ்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை தகப்பனே அப்பா சோஸ்திரம் இந்த புதிய வருடத்துல அப்பா சோஸ்திரம் நீர் வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. தகப்பனே நன்மையால நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூடந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.